வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எல்ஐசியில் ஒரு பிளான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு பிளானை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக கட்டுவீங்க. ஆனால் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தரக்கூடிய ஒரே பிளான் தான். ஒரே பிளான் இல்லை, இந்த மாதிரி நிறைய பிளான் எல்ஐசியில் இருக்குது. அதில் இந்த பிளானும் ஒரு பிளான் தான். ஏன்னா இந்த பிளான் என்ன பிளான் பார்க்குறீங்களா? நம்ம எல்ஐசியில் நம்ம ஜீவன் லாப் தாங்க. இந்த பிளான் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 736ங்க. ஏன்னா இந்த பிளான்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 8 வயசுலேருந்து 59 வயசு வரைக்கும் இந்த பிளான்குள்ளே நீங்கள் வரலாம். ஓகேங்களா? அது இல்லாமல் இந்த பிளானில் சம்மர்ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakhs, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டடுங்க. எவ்வளோ வேணால் சம்மர்ஷூட் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள். ஏன்னா இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பிளான் மாதிரி கிடையாதுங்க. ஏன்னா மற்ற பிளான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டேர்ம் எடுக்கிறீங்களோ அந்த ஃபுல் டேர்ம் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க. இந்த பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டேர்ம் எடுக்கிறீங்களோ அதுக்கு குறைவாக தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்ஐசியில் ஃபிக்ஸடாக 3 டேர்ம் வச்சுருக்காங்க. என்னன்னு கேட்குறீங்களா? 25 years டேர்ம்னா நீங்கள் ஒரு 16 வருஷம் ப்ரீமியம் பே பண்ணால் போதும். 21 years டேர்ம்னா நீங்கள் ஒரு 15 வருஷம் ப்ரீமியம் பே பண்ணால் போதும். 16 வருஷம் ப்ரீமியத்துக்கே நீங்கள் 10 வருஷம் ப்ரீமியம் பே பண்ணால் போதுங்க. இது வந்து இதை விட நம்ம சில எக்ஸாம்பிளோட நம்ம இந்த பிளானை பார்க்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாலிசிதாரோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 years நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவர் வந்து இந்த பாலிசியை ஒரு 10 லட்சத்துக்கு எடுக்கிறாருன்னு நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? அது இல்லாமல் டேர்மும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷம் டேர்முக்கு ஒரு 16 வருஷம் தான் ப்ரீமியம் பே பண்ண போகிறாரு. அப்போ அவர் இயர்லி ப்ரீமியம் எவ்வளோ பே பண்ணுவார்? 48,298 இயர்லி ப்ரீமியமாக பே பண்ணுவார். ஆஃப் இயர்லி பே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 24,945 பே பண்ணுவார். இதே ஒரு குவார்ட்டர்லி ப்ரீமியம் பே பண்ணுறாரு நம்ம எடுத்துக்கலாமா? குவார்ட்டர்லினா ஒரு 12,605 வந்து அவர் பே பண்ணுவார். இதே மந்த்லியே பே பண்ணுறாரு. மாதம் நான் இசிஎஸ் பண்ணுறேன், இல்லை நானே பே பண்ணுறேன், இல்லை நான் SSSஆ பண்ணுறேன் அப்படின்னாருனா அவர் 4,111 தாங்க கட்ட போகிறாரு. இந்த 4 மோடில் அவர் எந்த மோடை சூஸ் பண்ணி அவர் பாலிசி எடுக்கிறாரோ அப்போ பாலிசி கம்ப்ளீட் ஆகிடும் அவருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த பாலிசியில் சில எக்ஸாம்பிளோடு நம்ம பார்க்கலாம். ஏன்னா எக்ஸாம்பிளோடு பார்த்தா தான் நமக்கும் நிறைய பெனிஃபிட், என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குன்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ இந்த பாலிசியில் ஏன்னா நீங்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்கம் வருது, இல்லை உங்களோட சேலரி வருதுன்னா உங்களுக்கு இல்லை மாதத்தில் ஏன்னா இது உங்களோட சேலரியோ இல்லை உங்களோட இன்கமோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேமிப்பு எடுத்து வச்சுருங்க. சேமிப்பு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்கள் ஃபேமிலியை இன்னும் ஃப்யூச்சராக வெல்த்தாக நீங்கள் கொண்டு போக முடியும். இப்போ இந்த பாலிசியில் பார்க்கலாமா? எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம். இப்போ இந்த பாலிசியை ஒரு பாலிசிதாரர் எடுக்கிறாரு. ஏஜ் வந்து ஆல்ரெடி நான் சொன்னது தான் 25 years ஏஜ். அவர் ஒரு 10 லட்ச ரூபா பாலிசி எடுக்கிறாரு. ஒரு 25 வருஷம் டேர்ம் எடுக்கிறாரு. அதில் ஒரு 16 வருஷம் மட்டும்தான் ப்ரீமியம் பே பண்ண போகிறாரு. சரிங்களா? அப்போ அந்த 16 வருஷம் கட்டி முடிச்சிட்டாரு. 17வது வருஷத்துலேருந்து அவரோட 25வது வருஷம் வரைக்கும் அவருக்கு அதாவது கிரேஸ் பீரியட்னு வாங்க, ஹாலிடே பீரியட்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த மீதி அந்த 9 வருஷத்துக்கு ஒரு ப்ரீமியம் பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. சரிங்களா? அது இல்லாமல் அப்போ 25வது வயசில் பாலிசி முடிவில் அவருக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர்ஷூட் அமௌண்ட்டும் அவரோட போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11,75,000. ஃபைனல் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 4,50,000. அப்போ டோட்டலாக அவருக்கு ஒரு 26,25,000 வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டனாக வந்து நம்ம எல்ஐசியில் கொடுப்பாங்க. இதில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு இந்த பாலிசியை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து அந்த பாலிசிதாரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷம் டேர்ம் எடுக்கிறாரு, ஒரு 16 வருஷம் வந்து பே பண்ணுறாரு. அப்போ அந்த 16 வருஷத்துக்கு அவர் எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணியிருப்பார்? டோட்டலாக ஒரு 7,73,831 ரூபா வந்து ப்ரீமியமாக செலுத்தியிருப்பார். சரிங்களா? ஆனால் அவர் வாங்கின ரிட்டர்ன் அமௌண்ட்டை பாருங்களேன், 26,25,000, கிட்டத்தட்ட 3.5 மடங்கு. அந்த 3.5 மடங்கு உள்ள அமௌண்ட்டை தான் நம்ம எல்ஐசி பெனிஃபிட்டாக கொடுக்குறாங்க அவங்களுக்கு. சரிங்களா? இது மட்டும் இல்லைங்க, இந்த பாலிசியில் கஸ்டமர் இப்போ கட்டிக்கொண்டே வராருன்னு வச்சுப்போமே, ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸாம்பிள் 2ஆக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாலிசி கட்டிகிட்டே வராரு, ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக அவர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. நார்மலாக இறந்துட்டார். அப்போ அவரோட நாமினிக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர்ஷூட் அமௌண்ட்டும் அவரோட பேசிக் சம்மர்ஷூட் அமௌண்ட்டு இல்லை அவரோட பேசிக் சம்மர்ஷூட் அமௌண்ட்டு அது வரைக்கும் அவர் எவ்வளோ கட்டியிருக்காரோ அந்த போனஸு, அந்த ஃபைனல் அடிஷன் போனஸு எல்லாமே சேர்த்து அவங்களோட நாமினிக்கு கொடுத்து பாலிசி உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. பாலிசியும் க்ளோஸ் ஆகிடும் அவங்களுக்கு. இதே எக்ஸாம்பிள் 3 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாலிசிதார் வந்து பாலிசி கட்டிகிட்டே வராரு, ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார்.
அப்போ அவரோட நாமினிக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா டபுள் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டுங்க. டபுள் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டை கொடுப்பாங்க. அது இல்லாமல் அவர் கட்டியிருப்பார்ல, அந்த கட்டியிருக்க வரைக்கும் போனஸாக அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நாமினிக்கு கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. பாலிசியும் க்ளோஸ் ஆகிடும். இதே எக்ஸாம்பிள் 4ல் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பாலிசிதாரர் கட்டிகிட்டே வராரு. ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட்டில் அவர் ஏதோ ஒரு கை கால் மூடும், அதாவது ஆள் வந்து உயிரோடு இருக்கார், ஆனால் வந்து அவருக்கு கை கால் வந்து முடக்கமாக இருக்குது, அது பர்மனெண்ட் டிசபிலிட்டி ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட சுய வேலையை அவரால் செய்ய முடியல, வேற ஒருத்தர் உதவி கொண்டு தான் அவருடைய வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆகும்னா, ஒரு சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா 120ஆல் டிவைட் பண்ணி 120 மாதத்துக்கு மாதம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8,333 ரூபா ஒரு ஊக்கத்தொகையாக வந்து அவருக்கு கொடுத்துட்டே வருவாங்க. அந்த பாலிசி முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டும் அவருடைய போனஸு, அது இல்லாமல் அவரோட ஃபைனல் அடிஷன் போனஸு, இது எல்லாமே கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணி பாலிசியே முடிச்சிடுவாங்க. ஓகேங்களா? இது மட்டும் இல்லைங்க, எல்ஐசியில் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. என்னென்ன, அதாவது இப்போ 25 வருஷம் பாலிசி 16 வருஷம் டேர்முக்கு அவர் கிட்டத்தட்ட 3.5 மடங்கு உள்ள அமௌண்ட்டை வந்து ரிட்டர்னை வாங்குறாரு. இதே ஒரு 25 வருஷம் பாலிசி ஒரு 15 வருஷம் பாலிசி கட்டுறாருன்னா அதுக்கு 2.5 மடங்கு உள்ள அமௌண்ட்டை அவர் வாங்குவார். இதே ஒரு 16 வருஷம் பாலிசி ஒரு 10 வருஷம் உள்ள ப்ரீமியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் கிட்டத்தட்ட 2 மடங்கு உள்ள அமௌண்ட்டை அவர் பெனிஃபிட்டாக ரிட்டர்ன்ஸாக வாங்கிடுவாங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த பாலிசியில் பிடபிள்யூவி ஆப்ஷன் இருக்குது. அதாவது ரைடர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரைடர் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ரைடர் வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூவி. இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 வயசுக்குள்ளே இருக்க மைனருக்கான பெனிஃபிட்டுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளோடு நம்ம பார்க்கலாம். ஒரு 10 வயசு உள்ள குழந்தைக்கு அவங்களுடைய அப்பாவோ இல்லை அம்மாவோ யாரோ ஒருத்தர் வந்து பாலிசி எடுக்கிறாங்க. அந்த பாலிசியை வந்து கட்டிகிட்டே வராங்க. அவங்க கட்டிகிட்டே வரும்போது ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க இறந்துட்டாங்கன்னா அதுக்கு அடுத்த வர ப்ரீமியம் வந்து அந்த குழந்தை செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அந்த குழந்தையோட பாலிசி முடிவில் அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் அமௌண்ட்டு கிடைக்கணுமோ அந்த அமௌண்ட்டு எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமலே கொடுத்துருவாங்க அவங்க. சரிங்களா? எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. அந்த குழந்தைக்கு என்ன போய் சேரணுமோ அந்த அமௌண்ட் எல்லாமே அந்த 25 வருடம் ஆகும் வரை அந்த ப்ரீமியமும் கட்ட தேவையில்லை. அந்த 25வது வயசில் அந்த குழந்தைக்கு மெச்சூரிட்டி நேரத்தில் கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி தொகையும் எந்த வித டிடக்ஷனும் இல்லாமல் கிடைக்கும் அந்த குழந்தைக்கு. இது மட்டும் இல்லைங்க, இந்த பாலிசியில் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ பாலிசி எடுத்து ஒரு 1 இயருக்கு மேலே ஒரு பாலிசி கட்டிகிட்டே வராரு. ஏதோ ஒரு பண நெருக்கடியில் ஒரு பண தேவை ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அவர் இந்த பாலிசி லோனை அப்ளை பண்ணலாம். அவருடைய ஆதார் கார்டு, அவருடைய பேன் கார்டு, அவருடைய கேன்சல் செக்லீஃப், அவர் பேங்க் பாஸ்புக்கு, அவருடைய பாலிசி பாண்டை கொடுத்து அவர் அப்ளை பண்ணுறாருன்னா உடனடியாக அவருக்கு லோன் கிடச்சிடும். இதே வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல லோன் அப்ளை பண்ணுறோன்னா நமக்கு வந்து சிபில் செக் பண்ணுவாங்க. இதில் சிபில் கிடையாது உங்களுக்கு. அது இல்லாமல் ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும். பே ஸ்லிப் சப்மிட் பண்ணணும், ஸ்டேட்மெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும், ஐடி கார்டு, அது இதுன்னு லொட்டு லொஸ்க்குன்னு நிறைய போய்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் வெரிஃபிகேஷன், வீட்டு வெரிஃபிகேஷன் வருவாங்க, ஆஃபீஸ் வெரிஃபிகேஷன் வருவாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. அது இல்லாமல் எடுத்த லோனுக்கு மாதம் நீங்கள் இஎம்ஐ கட்ட தேவையே இல்லைங்க. ஏன்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டினா போதும். இப்போ இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு கூட இருக்குது பார்த்தீங்களா? அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை நீங்கள் டெய்லி கட்டலாம், வாரம் கட்டலாம், இல்லை மாதம் கட்டலாம், இல்லை இந்த வருஷம் கொஞ்சம் அடுத்த வருஷம் கொஞ்சம், அந்த மாதிரி பிரின்சிபல் அமௌண்ட்டை கட்டலாம். இல்லை உங்களால் பிரின்சிபல் அமௌண்ட் கட்டவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது என்ன தொகை வருதோ அதில் பிடிச்சிட்டு பேலன்ஸை கொடுத்துருவாங்க. ஆனால் வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி கட்டி ஆகணும். ஏன்னா வட்டி கட்டலைன்னா உங்களுக்கு காம்பவுண்டிங் ஆகும். அது ஒன்று மட்டும் நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கணும். சரிங்களா? இது மட்டும் இல்லைங்க, இந்த பாலிசியில் சரண்டர் ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா இந்த பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரண்டர் பண்ண மாட்டீங்க கண்டிப்பாக. ஏன்னா இந்த பாலிசி நீங்கள் எடுக்கும் போதே உங்களுடைய குழந்தையோட படிப்பு, இல்லை குழந்தையோட மேரேஜ், இல்லை உங்களோட ரிட்டையர்மெண்ட்டு, இல்லை உங்களோட வெல்த் பர்பஸ்க்காக தான் இந்த பாலிசியை நீங்கள் பிளான் பண்ணி எடுத்திருப்பீங்க. அப்போ நீங்கள் எப்படிங்க இந்த பாலிசி க்ளோஸ் பண்ணுவீங்க? சரி, ஏதோ ஒரு நிதி நெருக்கடி, உங்களுக்கு பண தேவை இருக்குது உங்களுக்கு, அப்படியே நீங்கள் பாலிசி க்ளோஸ் பண்ணால் நீங்கள் எந்த வருஷத்தில் பாலிசி க்ளோஸ் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு சரண்டர் வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த பாலிசியில் பெய்டப் ஆப்ஷன் இருக்குது. இப்போ பாலிசி வந்து கட்டிக்கிட்டே வராங்க, ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக அவரால் கட்டவே முடியல, அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுது, பண நெருக்கடியோ ஏதோ ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னு வச்சுங்களேன். இப்போ தான் நமக்கு கொரோனா, அது இதுன்னு கோவிட், அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை இல்லை, அதே ஏதோ ஒரு நிதி நெருக்கடி ஏற்படுது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இவர் பாலிசி கட்டலைனாலும் 3 இயர்ஸ்க்கு மேலே கட்டி இருந்தார்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் அவர் எவ்வளோ கட்டியிருக்காரோ அந்த அமௌண்ட்டுக்கு போனஸோடு சேர்ந்து கொடுத்துருவாங்க.
சரிங்களா? அது இல்லாமல் இந்த பாலிசியில் ரிவைவல் ஃபெசிலிட்டி இருக்குங்க. இப்போ நீங்கள் பாலிசி கட்டிகிட்டே வரீங்க, நடுவில் உங்களால் கட்ட முடியல, ஏதோ ஒரு சூழ்நிலையில் பாலிசி வந்து தடைப்பட்டு நின்றுடுச்சுன்னு வச்சுப்போமே, எந்த டேட்லேருந்து நீங்கள் பாலிசி கட்டி அந்த டேட்லேருந்து 5 வருஷத்துக்குள்ளே இருந்தால் பாலிசி திரும்ப நீங்கள் ரிவைவல் பண்ணி பாலிசி இன்ஃபோர்ஸில் வச்சுக்கலாம். உங்கள் பாலிசிக்கான பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். இது இல்லாமல் இந்த பாலிசியில் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஐசியில் கட்டக்கூடிய ப்ரீமியத்துக்கு அண்டர் செக்ஷன் 80C பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,50,000 அதாவது 1,50,000 வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். அதனால் அந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டை கட்டிட்டு அந்த பில்லை வந்து நீங்கள் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணிங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு அந்த டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும். டேக்ஸ் எக்ஸம்ஷன் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அது இல்லாமல் இந்த பாலிசியில் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. இப்போ பாலிசிதாரர் விருப்பப்பட்டாங்கன்னா, இப்போ அவருடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டோ இல்லை அவருடைய டெத் கிளைமோ வந்து பார்த்திங்கன்னா அவர் விருப்பப்பட்டார்னா 5 இயர்ஸோ இல்லை 10 இயர்ஸோ இல்லை 15 இயர்ஸோ வந்து பார்த்திங்கன்னா செட்டில்மெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அவர் வாங்கிக்கலாம். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான இன்ட்ரெஸ்ட்டோட எல்ஐசியில் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? அது இல்லாமல் இந்த பாலிசியில் உங்களுக்கு கொலாட்ரல் செக்யூரிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாலிசிதாரர் வந்து ஏதோ அவங்களுடைய பையனுடைய எஜுகேஷனோ இல்லை மேரேஜோ இல்லை அவருக்கு ஏதோ ஒரு பண தேவை ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணுறாரு, அவர் என்ன லோன் அமௌண்ட் எடுக்கிறாரோ அது ஈக்குவலான செக்யூரிட்டி கண்டிப்பாக வந்து நம்ம கொடுத்து ஆகணும். நம்மக்கிட்ட வந்து செக்யூரிட்டி இல்லை, ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இல்லை, இல்லை அதுக்கு ஈக்குவலான எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த பாலிசி பாண்டை நீங்கள் அசைன் பண்ணி கொடுக்கலாம். ஒருவேளை அந்த பாலிசிதாரர் இறந்துட்டார்னா, லோன் எடுத்துட்டாரு, கொஞ்ச நாள் கட்டிகிட்டே வராரு, நடுவில் இறந்துட்டாருன்னு வச்சுக்கலாம், அன்எக்ஸ்பெக்டடாக அவர் இறந்துட்டார், அப்போ என்ன ஆகும்னா எல்ஐசி வந்து பார்த்திங்கன்னா அந்த பேங்க் லோனை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் அந்த லோனும் வந்து முடிஞ்சிடும் அவங்களுக்கு. சரிங்களா? அது இல்லாமல் இந்த பாலிசியில் டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் இருக்குது. எல்ஐசியில் வரக்கூடிய இன்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் எக்ஸம்ஷனுங்க. அதாவது எல்ஐசியிலேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் எதுவுமே ₹1 கூட பிடிக்க மாட்டாங்க. இதே நீங்கள் இதே வந்து நீங்கள் பேங்க்கில் ஏதோ ஒரு அமௌண்ட் வாங்குறீங்க, எப்படி இல்லை ஆர்டி ஏதாவது வாங்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த டிடிஎஸ் பிடித்தம் போக பேலன்ஸ் அமௌண்ட் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. எல்ஐசியில் வரக்கூடிய அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு எதுவுமே டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க, நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். என்னங்க இந்த பிளானை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்களா? உடனே உங்கள் ஃபேமிலிக்கு, உங்களோட குழந்தைங்களுக்கோ இல்லை உங்களுடைய ஒய்ஃபு இல்லை உங்களுக்கு ஒரு பாலிசி கண்டிப்பாக ஜீவன் லேப் எடுங்க. நல்ல பிளான் இது. 3 மடங்கு தரக்கூடிய பிளான் இது. நீங்கள் குறைவாக கட்டுவீங்க, உங்களுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய பிளான் இது. இந்த பிளானை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும், இல்லை இந்த பிளான் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய பேர் பாக்கியலட்சுமி, நான் இன்சூரன்ஸ் அட்வைசர். என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 8667783619 என்னோடய காண்டாக்ட் நம்பர். நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை எனக்கு கால் பண்ணலாம். நீங்கள் இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஆன்லைன்லேயே உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவேன். உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு நானே அனுப்பி விட்டுருவேன். உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து டே 1லேருந்து பாலிசி முடிகிற வரைக்கும் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு மந்த்லிலாம் நீங்கள் இசிஎஸ் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எல்ஐசியில் ஈனாச்சும் இருக்குது, ஆப்ஷன் இசிஎஸ்ஸும் இருக்குது. உங்களுக்கு என்ன மோடில் வேணுமோ நான் பண்ணி கொடுத்துருவேன். உங்களுக்கு குவார்ட்டர்லியோ இல்லை ஆஃப் இயர்லி இயர்லி மோடோ உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துருவேன். உங்களுக்கு எல்லாமே ஆன்லைன்லேயே நான் பண்ணி கொடுத்துருவேன். லிங்க் உங்களுக்கு எல்லாமே அனுப்பிச்சிடுவேன். உங்கள் டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு கொடுத்தா போதும், வாட்ஸ்அப் பண்ணால் போதும். நான் உங்களுக்கு இந்த பாலிசியை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பேன். உங்களுக்கு உங்களுடைய பாலிசி சர்வீஸ் எல்லாமே நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.